பொதுவாகவே ஒரு பெயர் நல்ல அர்த்தத்தோடு இருக்கிறது தான் நல்லது. எல்லாருமே ஸ்டைலிஷாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு தவறான அர்த்தம் கொடுக்கக்கூடிய பெயரை வைக்கக்கூடாதுங்கிறது நியூமராலஜிஸ்டாக என்னுடைய கருத்து. இப்போ ரோஹன் அப்படிங்கிற பெயர் சமீப காலமாக எல்லா விளம்பரங்கள்லையும் பார்க்குறீங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு. பட் அதனுடைய அர்த்தம் ரோகம் அப்படின்னா நோயின்னு அர்த்தம், நோயாளின்னு அர்த்தம். அவங்கள அறியாமலேயே ரோஹன் ரோஹன் நோயாளி நோயாளின்னே கூப்பிட்டு இருப்பாங்க. என்னைக்காச்சும் அந்த பையனுக்கு நம்ம பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு என்னைக்காச்சும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான்னா அப்செட் ஆகிடுவோம். என்னடா இது இதுக்கு போய் அர்த்தம்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னை கேட்டிங்கன்னா ஸ்டைலிஷாக எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸு கொடுத்து பேர் அமைக்கிறாங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் அந்த ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய நேமுக்கான அர்த்தத்துக்கும் கொடுக்கணும். ரெண்டுமே பார்த்து அமைத்து தருவது தான் ஒரு நியூமராலஜிஸ்டோடைய வேலை. அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அது எல்லா காலத்துலேயுமே அந்த பையனுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டாகவே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அது கொடுக்கும்.